ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஊருக்குள்ள அடுத்தடுத்து ஒரே பேட்டர்னில் கொலைகள் அரங்கேறின வண்ணம் இருக்குது. இதுக்கு காரணமான அந்த சைக்கோபேத் இல்லை சீரியல் கில்லர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸரான படத்துடைய கதாநாயகனே களத்தில் இறங்குறாப்புல. கடைசியாக அந்த கில்லர் யார் அப்படின்னு நம்ம கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் 2021 சீதாராம் பினாய் கேஸ் நம்பர் 18 அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. அந்த படத்துடைய சீக்குவலாகத்தான் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு வெளியாயிருக்கு. இந்த படமே கூட கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீம். பொதுவாகவே இந்த சீரியல் கில்லர் படங்கள் அப்படிங்கிறது ஒரு 2 விதமான டெம்ப்ளேட்டில் தான் எடுக்கப்படும். ஒன்று, கடைசி வரைக்கும் அந்த கில்லர் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. கிளைமேக்ஸ்க்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கில்லர் யார், அவனுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதையே ரிவீல் பண்ணுவாங்க. இது ஒரு விதம். இன்னொரு விதம், படத்துடைய ஆரம்பத்திலேயே கொலையை பண்ணுற அந்த சைக்கோபாத்து இல்லை இந்த சீரியல் கில்லர் யாருங்கிறது ஆடியன்ஸுக்கு தெளிவாக முதலே காமிக்கப்பட்டுரும். இப்போ இந்த லீட் கேரக்டர்ஸாக ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து கடைசியாக இந்த கில்லர் யார் அப்படின்னு துரத்துறாங்கன்னா, இவங்க ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமுக்குள்ளே போய் கடைசியாக அந்த கில்லரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கடைசியாக அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களமாக செட் அவுட் பண்ணப்படும். இப்படி ஒன்று இந்த சீரியல் கில்லர் படங்கள் ஒன்று இப்படி சொல்லணும், இல்லை இப்படி சொல்லணும், ஏதாவது ஒரு விதத்தில் தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் இந்த டீம் 2 விதமாகவும் சொல்லியிருக்கு. அது எப்படி 2 விதமாகவும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதை சொல்லலாம், பட் ஸ்பாய்லர் நிறைய போயிடும். அதனால் அதை நான் சொல்லலை. படத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில இடங்களில் ஆடியன்ஸே மேனிப்புலேட் பண்ணி இந்த 2 விதமாகவும் தான் இந்த கதைக்களத்தை இவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யார் கில்லராக இருக்கும், அவனுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மட்டும் யோசிக்க வைக்காம ஈவன் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸே கூட ஒரு சில இடங்களில் இந்த டீம் யோசிக்க வைக்கத்தான் செஞ்சிருக்கு. குறிப்பாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்டில் இவங்க வச்ச ஒரு சில காட்சிகளையே பின்னாடி தேர்ட் ஆக்டில் போய் கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயமே. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சினிமாட்டோகிராஃபரான ஹேமந்துடைய ஒர்க்கும் சரி, மியூசிக் டைரக்டரான நவநீத்துடைய ஒர்க்கும் சரி, 2 பேரும் இந்த கதைக்கு தேவையான அந்த மூடை, அந்த டோனை பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்தில் கதாநாயகனாக விஜய் ராகவேந்திரா ரொம்ப சட்டிலான ஒரு கதாபாத்திரம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு கூட பெருசாக ஸ்கோப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்தளவுக்கு தான் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. பட் அந்த கதாபாத்திரம் என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதுக்கு தேவையானதை அவர் நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் எல்லாரும் அவங்க என்ன கொடுக்கப்பட்டதோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்ட், அதை ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் 2 இறங்கி இல்லை ஒரு கதாபாத்திரம் இறங்கி கடைசியாக இந்த கில்லர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமாக இந்த சீரியல் கில்லிங் சப்ஜெக்ட்ஸ்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே செட் அவுட் பண்ணப்படுமோ அதே லெவலில் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் எல்லா விஷயங்களும் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இதனாலேயே நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த சீரியல் கில்லர் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ள இருக்குது. ஆனால் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லையோ, ஏற்கனவே நம்ம பார்த்து பழகி போன ஒரு விஷயமாகத்தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை நம்ம பார்க்கும்போது. ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க வச்ச ஒரு கேரக்டரு அது மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எதுக்காக வாலண்டியராக போய் நம்ம ஹீரோக்கிட்டேயே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க, ஃபோட்டோவை கொடுக்கன்னு சொல்லி அதுவே வாலண்டியராக போய் மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது. ஈவன் செகண்ட் ஹாஃப்லையுமே எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணி இது இல்லைங்க வேற அப்படிங்கிற மாதிரி போனாங்களோ அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்லையுமே ஒரு சில மேனிப்புலேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த விஷயம் இது இல்லை அது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து போவோம் மேனிப்புலேட் பண்ணிட்டு ஆடியன்ஸை, இது ரொம்ப எங்கேஜிங்காக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதையே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி செட் அவுட் பண்ணிட்டு போனதெல்லாம் இருக்கட்டும். பட் நமக்கு செகண்ட் ஹாஃபை ரொம்ப இதனாலேயே ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டாங்களோ, படம் ஓடிக்கிட்டே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சது. ஆனாலும் செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி தான் இவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் போக இந்த படத்தில் மேக்கிங் ஆகும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் ப்ராப்பராகவே ஒரு சில காட்சிகள் இவங்க ஸ்டேஜிங் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு ஹீரோ அவருடைய போலீஸ் டீமுக்கு இந்த கில்லிங்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக விவரித்து சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. அப்படி சொல்கிற அந்த காட்சி இவங்க என்னதான் வேற பக்கம் அவர் திரும்பி ஒருத்தர்ட்டையும் அதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சியை இவங்க ஸ்டேஜ் பண்ணியிருந்தாலுமே நமக்கு எங்க ரிப்பீட்டட் டேக்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே அடுத்தடுத்து வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அடுத்தடுத்த ஆள்கிட்ட அவர் சொல்லும்போது கூட திருப்பி அந்த கேமரா பார்த்து திரும்பி தான் சொல்றாப்புல. இந்த ஷாட்டே அவங்க ஒரு 3-4 தடவை வச்சிருக்காங்க. அதுவே அது ஆக்சுவலி ஒரு நல்ல சீன் தான். அதை இன்னும் பெட்டராக இவங்க ஸ்டேஜிங் பண்ணியிருக்கலாமோ, பண்ணியிருந்தா இன்னும் இம்பாக்ட் வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல்.
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணத்தான் செஞ்சது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கதைக்களம் தான். பட் சொல்லப்பட்ட விதத்தில் ஒரு ஓகேஷ் வாட்சாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரத்தம் தெரிக்கக்கூடிய, கொடூரமாக ஒரு சில கொலைகள் நிகழ்த்தக்கூடிய அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் UA 16+, நம்மூர் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.